இந்த டைமு ப்ரௌனி ராகி மாவையும் நாட்டு சர்க்கரையும் வச்சு தான்ப்பா ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட்டும் கூட ஸ்ட்ரக்சரும் கூட ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதுக்கு 170 கிராம் டார்க் சாக்லேட்டு, ஒரு 50 கிராம் பட்ரு, ஒரு 1/2 ஸ்பூனு காஃபி தூள் சேர்த்து நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் ஒரு 2 முட்டை, ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸு, ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கணும். இதுக்கு இடையிலே நம்ம நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் சேர்த்து இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். நான் மெல்ட் பண்ணி வச்ச அந்த சாக்லேட்டையும் இதோடு சேர்த்து பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராமு ராகி மாவு, அதோட ஒரு 30 கிராம் கொக்கோ பவுட்ரு நல்லா சலித்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரேயில் மாற்றிக்க வேண்டியது தான். ஒரு 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ண அவனில் ஒரு 25 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்தால் நமக்கு ப்ரௌனி ரெடி ஆகிடும். நம்ம இதுக்கு மேலே வந்து நட்ஸோ இல்லை சாக்கோ சிப்ஸோ சேர்த்துக்கினா டேஸ்ட்டும் கூட பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும்ப்பா. இதை நான் சொல்ல மறந்துட்டேன். நாங்கள் செஞ்ச ப்ரௌனி வந்து ஒரு 1/2 கிலோவுக்கு உண்டான மெஷர்மெண்ட்டு. இதை எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா வந்திருந்தது. நம்ம வெள்ளை சுகருக்கு பதில் நாட்டு சுகர் வந்து ரொம்ப நல்லா வந்தது பாட்டி.